ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா சந்தியா ராகு சீரியலில் மே 30 ஒரு அட்டகாசமான ப்ரமோ வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தோம்னா நம்ம மகாலிங்க டீம் குழப்பி விட்டுடுறாங்க. ஸோ பயங்கரமாக சண்டை போயிட்டுருக்கு. அப்படின்னு பார்த்து நம்ம ரகுராமுக்கு அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒருத்தங்க செருப்படுத்து அவங்க நெஞ்சிலேயே படுற அளவுக்கு இருந்துச்சதும் இதை பார்த்து சிவராம டென்ஷன் ஆகி அந்த ஆளை வெட்டலான்னு போகிறாங்க. இதை பார்த்து மகாலிங்கம் அவங்க ரவுடிங்க கிட்ட கண்ணை காமிச்சதும் அதில் ஒருத்தன் என்ன பண்ணுறான்னா நம்ம சிவராமனை வெட்ட வராங்க. அப்படின்னு பார்த்து மாசா நம்ம புவனேஸ்வரி அந்த ரவுடியோட கத்தியை பிடிச்சதும் அவங்க கையில் பயங்கரமாக வெட்டுப்பட்டுருது. அதுக்கப்புறம் கத்தியை பிடிச்சு தூக்கி எறிஞ்சு அந்த ரவுடி கணத்துல பொடிச்சுன்னு அடிச்சிடுறாங்க. இது பார்த்த ரகுராமன் சிவராமன் எல்லாருமே பேரதிர்ச்சி ஆகுறாங்க. போதும் நிறுத்துங்க அப்படின்னு சத்தம் போட்டதும் எல்லாருமே சண்டையை நிப்பாட்டிடுறாங்க. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு இங்க பாருங்க ரகுராம், உங்களை என்னையே பகடக்காயா வச்சு நமக்குள்ள பிரச்சனையை உண்டாக்கி உங்களை பழிக்காடாக யாரோ தேவையில்லாத ஒரு 3வது மனுஷன் விளையாடிட்டு இருக்காங்க. இப்போ இந்த முதல் மரியாதையால் தானே இவ்வளவு பிரச்சனை, எனக்கு இதெல்லாம் வேணாம், நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னதும் ரகுராம் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இன்னொரு பக்கம் பஞ்சாயத்து தலைவர்களும் சரிமயங்கிற மாதிரி அவங்களும் ஒப்பு போறாங்க. இந்த பக்கம் ரகுராம் இங்க பாரு புவனேஸ்வரி, இன்னைக்கு என் தம்பி உயிரையே காப்பாத்தி நீ முதல் மரியாதையை விட்டு கொடுத்துருக்க. இப்படிப்பட்ட உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, கண்டிப்பா நான் என்ன வேணும்னாலும் தாரேன் அப்படின்னு அந்த இடத்துல ரகுராம் வாக்கு கொடுத்துடுறாங்க. அப்போ புவனேஸ்வரி, சரி இப்போதைக்கு நான் எதுவும் கேட்க தயாரா இல்லை, நான் நாளைக்கு உங்க வீட்டுல கேட்கிறேன் அப்படின்னதும் உடனே நம்ம ரகுராம சரின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்ப நம்ம சிவராமா அண்ணன் என்ன திடீர்னு வாக்கு கொடுத்துட்டு நீ கொடுத்த வாக்கு மீற மாட்டேன்னு இப்போ இதால பெரிய பிரச்சனையாக போகுது அப்படின்னதும் இங்க பாரு கவலைப்படாத, கண்டிப்பா புவனேஸ்வரி எதுவும் எடுக்க முடக்கா கேட்க மாட்டா, அப்படி என்ன கேட்க போறா, எதுவா இருந்தாலும் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராமனும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. எங்க பார்த்தோம்னா நேரம் நம்ம பாட்டி என்ன ஆச்சுப்பா, ஏது பிரச்சனைன்னு கேள்விப்பட்டு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டதும் உடனே பஞ்சாயத்துல நடந்த எல்லா விஷயத்தையும் ரகுராம் சொல்றாங்க. ஓஹோ இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கா, இங்க பாருங்கம்மா, எப்படியோ நாளைக்கு காலையில புவனேஸ்வரி வீட்டுல கேக்குறேன்னு சொல்லியிருக்கா, பாக்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டு ரகுராமும் உள்ள போயிடுறாங்க. அப்ப நம்ம ஜானகி எங்க புவனேஸ்வரி இப்படி வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்கா, ஒருவேளை முதல் மரியாதையும் பரிவட்டம் தான் வேணும்னு கேட்டா என்னங்க பண்றது? இல்ல ஜானகி, புவனேஸ்வரி அதெல்லாம் கேட்க வாய்ப்பே இல்லை, ஏன்னா அவளே விலைத்தான் இந்த முதல் மரியாதை எனக்கு கிடைக்கணும்னு விட்டு கொடுத்து போயிருக்கா. அப்ப நான் வேறொரு விஷயம் தான் கேட்க போறேன் அப்படின்னதும் வேற என்னவாங்க இருக்கும், சரி விடு, நானும் ஒரு இதுல வாக்கு கொடுத்துட்டேன் ஜானகி, அவ இப்படி திடீர்னு வீட்டுக்கு கேட்பான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, நாளைக்கு பாப்போங்கிற மாதிரி சொல்லிட்டு ரகுராம் தூங்கிடுறாங்க. மறுநாள் காலையில காமிக்கிறாங்க. மறுநாள் காலையில என்ன நடக்குதுன்னா நம்ம புவனேஸ்வரி அவங்க ரிலேட்டிவ் கூட பழம் பூ தட்டுன்னு நிறைய பேர் கூட வந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. இங்க பாரு, ஏதோ ஒரு விஷயம் தார், நீ என்ன கேட்டாலும் தாருன்னு சொல்லியிருக்கா ரகுராம். அப்ப ஒரு விஷயம் கேட்கிற தாத்தா நீ வருவன்னு சொன்னா, நீ என்னன்னா பூ பழம் தட்டோட வந்திருக்க, என்ன விஷயம் அப்படின்னு ரமணி பாட்டி கேக்குறாங்க. இங்க பாருங்க, உங்க புள்ள ரகுராம் கொடுத்த வாக்கு மீற மாட்டாங்க, அதான் அந்த நம்பிக்கையில தான் ஒரு விஷயத்த கேட்டுட்டு போகலான்னு வந்திருக்கேன், சிம்பிள் தான்ங்கிற மாதிரி சொன்னதும் அதுக்கும் நீங்க பழம் தட்டோட வந்துக்கிறதுக்கும் என்னங்க சம்மந்தம்ங்கிற மாதிரி சிவராமன் கேக்குறாங்க. இருக்கு சிவராமா, இப்போ நான் எதுக்காக வந்திருக்கேன்னா எனக்கு பாசமா என் அண்ணனோட பையன் இருக்கான், அவனுக்கு மாயாண்ணா உசுறு அப்படின்னதும் ஜானகி சீனுவும் அதிர்ச்சி ஆகுறாங்க. அதுக்கு நாங்க என்ன பண்ணணும், அதாவது ஃபர்ஸ்ட் நான் சொல்ல வார்த்தை கேளுங்க. இங்க பாருங்க ரகுராம், நீங்க கொடுத்த வாக்க மீற மாட்டீங்க, அதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதே மாதிரி நான் என்ன கேட்டாலும் தாரணும் வாக்கு கொடுத்துருக்கீங்க. சோ அந்த நம்பிக்கையில கேக்குறேன். என்னோட அண்ணனோட பையன் மாயாவை காதலிக்கான், அதனால மாயாவுக்கும் என் அண்ணனோட பையனுக்கும் முறைப்படி பேசி பொண்ணு கேட்டுட்டு போகலான்னு வந்திருக்க அப்படின்னு சொன்னதும் எல்லாருமே பேரதிர்ச்சி ஆறாங்க. எங்க என்ன பேசிட்டு இருக்க, நான் ஏதாவது தாரன்னு தான் சொன்னேன், அதுக்காக மாயாவெல்லாம் உன் தம்பிக்கு தர முடியாதுங்கிற மாதிரி ரகுராம் பிரச்சனை பண்றாங்க. இன்னொரு பக்கம் சிவராமன் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க ரகுராம், நீங்க தானே சொன்னீங்க என்ன கேட்டாலும் தருவேன்னு, அப்போ அந்த வாக்கு எங்க போச்சுங்கிற மாதிரி புவனேஸ்வரி வெளுத்து எடுப்பாங்க நம்ம ரகுராம. சோ இந்த சாக்கா வச்சு நம்ம மாயாவை பொண்ணு கேட்டு வருவாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரகுராமுக்கு என்ன பண்றன்னு புரியாம தவிப்பாங்க. ஜானகி ஒரு பக்கம் இவங்க 2 பேரும் காதலிக்கிறாங்களேங்கிற மாதிரி தவிப்பாங்க. ரகுராம் சித்தப்பா கொடுத்த வாக்கு மீறக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம மாயாவும் கல்யாணத்துக்கு சம்மதிக்கலாம். வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம்.